வாங்க என்னோட ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இன்னைக்கு இங்கே கிடைக்கிற மீன் வச்சு மீன் குழம்பு வித் ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான புளி அண்ட் அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டு ஒரு குட்டி காஃபி பிரேக்கும் ஒன்று போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். செடி எல்லாமே வெயில் பட்டு ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. செடிக்கு சாப்பாடு போட்டுட்டு அடுத்து எனக்கு சாப்பாடு போடுறதுக்காக கண்ணாயிரம் அந்த வெப்பன் சேடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஃபிஷ் குழம்பு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக கருவேப்பிலை கிடைக்காது, இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால நான் எப்பயுமே ஃப்ரோசன் கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா ஃப்ரோசன்ன்றதுனால சீக்கிரத்துலேயும் உங்களுக்கு கெட்டு போகாது. மீன் குழம்புக்கு நான் எப்பயும் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் நான் போடுவேன். வேறு ஏதோ ஸ்பெஷலாலாம் சேர்க்க மாட்டேன். பட் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி மீன் குழம்பு பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சைடில் ரைஸ் வச்சுருந்த ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் மீன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.